ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 22ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பு பிரதோஷ வழிபாடு. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், உங்கள் விருப்பங்களுக்கு தடைகள் ஏற்படும். ஆகவே உங்கள் விருப்பத்தை வெளியில் சொல்லாமல் இன்றைய நாளை கடந்து செல்லவும். நீங்கள் துரிதமாக செயல்படுவதாலும் துணிச்சலாக செயல்படுவதாலும் உங்கள் விருப்பங்களுக்கு தடைகள் ஏற்படும். ஆகவே பதற்றத்தையும் அவசரத்தையும் அசட்டு துணிச்சலையும் தவிர்க்கவும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், பணவரவு நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் 3இல் இருக்கும் குரு உங்களுக்கு செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் திறமை, நிர்வாக திறமை நன்றாக வெளிப்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் முயற்சிக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தினால் அவர்கள் நன்றாக வளர்ச்சி அடைவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரிஷபம், உங்கள் திறமை இன்று நன்றாக வெளிப்படும். உங்கள் திறமைகளை துரிதமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் முயற்சியின் பேரில் வெற்றி கிடைக்கும். மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மிதுனம், இன்று பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். அதனால் அவர்கள் தேவையை நீங்கள் நிறைவேற்றலாம். குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பை குறைத்து கொண்டால் குடும்பாங்கத்தினர்கள் நண்பர்கள் போல் உங்களுடன் பழகுவார்கள். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் பணவரவு தனவரவு உண்டாகும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அவர்கள் வழி எதிர்ப்புகள் அதிகரிக்கும். குறுகிய புண்ணிய யாத்திரைகள் அல்லது ஆலய வழிபாடுகளை இன்று நீங்கள் செய்வீர்கள். நிலம் சம்பந்தமான வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் சில முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். கடகம், பேச்சில் ஒரு அவசரம், பதட்டம், அசட்டு துணிச்சல் இவையெல்லாம் காணப்படும். அதையெல்லாம் தவிர்த்து நிதானமாக பேசினால் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று திட்டமிட்ட பயணங்களை தவிர்க்கவும். தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கன்னி, தேவையற்ற செயல்கள், தேவையற்ற செலவுகளை குறைத்தாலே உங்களுடைய செல்வாக்கு நன்றாக அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். இதுவரை தொல்லை கொடுத்த அதிகாரிகள் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெண் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் திட்டங்கள் எளிதில் வெற்றி பெறும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் வளர்ச்சி உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். குடும்ப அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழில் ரீதியாக ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள். துலாம், இன்று நீங்கள் கவனமாகவும் கண்ணியமாகவும் நடக்க வேண்டிய நாட்கள். பெண்களால், அதுவும் வயது முறிந்த பெண்களாலும் உங்களுக்கு வீண் விமர்சனங்கள், பழிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்களில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். தொழிலில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர்கள்
உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் தான் அவரை தவறாக புரிந்து கொள்வீர்கள். ஆலய வழிபாடு அமைதியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் அவருடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். விருச்சிகம், நீங்கள் போடுகின்ற திட்டங்கள், மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் நல்ல ஒரு எதிர்பார்த்த பலனை தரப்போகிறது. அதற்கு உங்களுடைய நிர்வாகத் திறமையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். திறமையான பயணங்கள் அல்லது திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவு, தனவரவு வருவதால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு, இன்று உங்களுடைய பணிச்சுமை கூடியாலும் அது உங்களுக்கு தனவரவையும் பணவரவையும் தருவதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள். அவசரப்படாத காரியங்கள் பதறாது என்பதைப் போல நீங்கள் இன்று நிதானமாக, அவசரப்படாமல், அசட்டு துணிச்சல் இல்லாமல் நிதானமாக செய்தால், வேலைகளை செய்தால் காரிய சக்தியோடு உங்களுடைய செல்வாக்கும் உயரும். பயணங்களை மேற்கொள்வீர்கள். அது சில சமயங்களில் புனித பயணங்களாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று தவிர்ப்பது நல்லது. இன்று நண்பர்களின் விமர்சனங்களை கடந்து போக வேண்டியிருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். உறவினர்கள் பிரச்சனையை தருவார்கள் என்பதால் அவர்களை தவிர்க்கவும். குறுகிய கால பயணங்களையும் சிறிய தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு பணவரவையும் தனவரவையும் தருவார்கள். மகிழ்ச்சியான நாள். மகரம், இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தடை தாமதங்கள் ஏற்படலாம். அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக செய்யும் எந்த காரியங்களும் வெற்றி பெறும். அது உங்கள் விருப்பங்களை கூட அதுபோல் செய்தால் நீங்கள் வெற்றி காணலாம். உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மன அழுத்தம் உண்டாகும். தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் வெற்றியை தரும். குடும்பத்தினர் ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். குழந்தைகள் சுமை கூடுவதால் அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல்கள் தேவைப்படும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை தரும். நண்பர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மன மகிழ்ச்சியை தரும். இன்று நீங்கள் விமர்சனங்களையும் வீண்பலிகளையும் புறந்தள்ளினால் இந்த நாளை நீங்கள் எளிதில் கடந்து போகலாம். கும்பம், திட்டமிட்டு காரியங்களை நீங்கள் செய்தாலும் அதை நீங்கள் அவசர கதியில் செய்வதாலும் அசட்டு தைரியத்தில் செய்வதாலும் சில சமயங்களில் அது சொதப்பலாக முடியும். ஆகவே உங்கள் திறமை இன்று நிதானத்தை கடைபிடிப்பதில் இருக்கிறது. உங்கள் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் நிதானமாக செயல்படும் போது வெற்றியை பெற்றுத்தரும். குடும்பத்தில் மூத்தவர்களின் அறிவுரையை கேட்பது நல்லது. உறவினர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். பெண்களால் தனவரவு, பணவரவு அதிகரிக்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களை ஒத்தி போடுவது நல்லது. என்று வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆலய வழிபாடு அமைதியை தரும். மீனம், இன்று உங்கள் பேச்சில் கனிவை கூட்டினால் உங்கள் செல்வாக்கு தாறுமாறாக உயரும். நீங்கள் செய்யும் மாற்றங்களுக்கு, முயற்சிகளுக்கு பெண்கள், எந்த வயது பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் திறமை வெளிப்பட்டு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். மாமனின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் உங்களை மகிழ்விப்பார்கள். ஆலய வழிபாடு அமைதியை தரும். இந்த நாள் இனிமையாக இருப்பதைப் போல் எல்லா நாட்களும் இனிமையாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம்,
கர்மத்தின் வழியுரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.